மார்னிங். வெல்கம் டு டே 23 ஆஃப் மை நவம்பர் 30 சேலஞ்ச். எனக்கு வந்து நவம்பர் 23 அண்ட் சண்டே மார்னிங். ஸோ இவ்வளோ லேட்டாக எந்திரிக்கல, நான் எந்திரிச்சிட்டேன். பட் வீடியோ அப்புறமா தான் எடுத்தேன். ஸோ மார்னிங் எந்திரிச்சிட்டு நான் பெருசாக படிக்கவே இல்லை. நான் அப்படியே டைம் போயிட்டு தான் இருந்துச்சு. எனக்கு இன்றைக்கி என்னன்னு தெரியல, எனக்கு சுத்தமாக படிக்கவே விருப்பம் இல்லை. நேற்றும் ஈவினிங் நான் வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு நான் சர்ச்லாம் போயிட்டு வீட்டுக்கு லேட்டாக தான் வந்தேன். வந்து செம்ம டயர்டாக இருந்தேன். ஸோ நான் எதுவுமே படிக்கல நேற்று ஈவினிங்கே படிக்கலாம் அப்படிலாம் முன்னாடி பிளான் வச்சுருந்தேன். சாட்டர்டே கொஞ்சம் படிக்கணும், சண்டே கொஞ்சம் படிக்கணும், அதுக்கப்புறமா மண்டே எக்ஸாமுக்கு படிக்கணும், சாட்டர்டே வந்து மண்டே எக்ஸாமுக்கு அப்புறமா இருக்க எக்ஸாம்லாம் படிச்சிடணும் அப்படிலாம் பிளான் வச்சுருந்தேன். பட் நான் எதுவுமே பண்ணல. நான் டயர்டாக இருந்துச்சு, வந்தேன், தூங்குனேன். ஸோ இன்றைக்குமே ஆஃப்டர்நூன்லேருந்து எனக்கு படிக்கணுன்னே தோணல. டைம் அப்படியே போயிட்டே தான் இருந்தது, நான் படிக்கவே இல்லை. அந்த ஈவினிங்குமே வந்து எனக்கு படிக்கவே பிடிக்கல அப்படின்னு அம்மா கிட்டே சொல்லிட்டு இருந்தேன். சரி இரு டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அம்மா வந்து டீ வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ டீ குடிச்சிட்டு படி அப்படின்னாங்க. ஸோ டீலாம் வச்சு குடிச்சிட்டு கூட எனக்கு சுத்தமாக படிக்கவே தோணல. எனக்கு வந்து அந்த மெட்டீரியல் எடுத்து பார்த்தேன், கொஷின்ஸ் ஒன்று ஒன்றா ஒரு டாப்பிக்காக படிக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். எனக்கு எதுவுமே பிடிக்கல, எல்லாமே கஷ்டமாக இருக்க மாதிரி இருந்துச்சு. எதுவுமே எனக்கு மண்டைக்கு ஏறுற மாதிரியே இல்லை. ஏன்னே தெரியல, எனக்கு ரொம்ப அப்செட்டிங்காக இருந்துச்சு. நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன், பாரு இந்த டாப்பிக்லாம் பாரு, இதெல்லாம் மட்டுமாவது பாரு அப்படிங்கிற மாதிரி என் ஃப்ரெண்ட் சொல்லிகிட்டு இருந்தா. பாரு ஏதாச்சும் கொஞ்சம் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் போர்ட் பக்கத்தில் உட்காந்து ஒன்று ஒன்றா படிக்க ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப நேரமாக எனக்கு பிடிக்காததுனாலேயே டைம் ரொம்ப வேஸ்ட் ஆச்சு. டைம் வேஸ்ட் ஆகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நேரம் கழித்து சரி ஓகே கொஞ்சமாவது பார்ப்போம், ஏதோ 1-2 பார்ப்போம், எல்லாமே படிக்க முடியாது பரவாயில்ல, நாளைக்கு எப்படி ஆனாலும் எக்ஸாம் எப்படி ஆனாலும் பரவாயில்ல, நம்ம சும்மா ஒரு 1-2 பார்ப்போம் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்துட்டு நான் வந்து சும்மா ஒரு கொஷினோ 2 கொஷினோ சம்திங் தான் பார்த்தேன். இதுக்கே வந்து லிட்டரலாக 12 மணி கிட்ட ஆயிடுச்சு. நான் ஃபுல்லாக அவ்வளோ நேரம் நான் ஆக்டிவாக படித்தேனான்னு கேட்டால் கண்டிப்பாக படிக்கல. பிகாஸ் எனக்கு என்னோடய மைண்ட் வந்து எனக்கு பிடிக்கலன்னு செட் ஆகிட்டதுனாலேயே எனக்கு சுத்தமாக படிக்கவே பிடிக்கல. ஆனால் எனக்கு தூங்கவும் மனசு வரல. பிகாஸ் நான் எதையுமே படிக்கலை. ஏதாவது படிப்பேன், ஓகே இதுக்கப்புறம் படிக்கலாம் அப்படியே டைம் ஓடிட்டே இருந்தது. ஸோ 12 மணி ஆனதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நம்ம டைம்லாம் எதுவும் வேஸ்ட் பண்ண வேண்டாம், தூங்கிடலாம், மார்னிங் எந்திரிச்சு படிப்போம். மார்னிங் எந்திரிச்சு படிக்க முடியலன்னா பஸ்ஸில் போகும்போது முடிஞ்ச அளவுக்கு படிச்சுட்டு அதுக்கப்புறம் தெரிஞ்சதை எழுதுவோம், தெரியலனா அப்படியே விட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் நான் வந்து 12 மணிக்கு தூங்க போனேன். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டே 23. டே 24 பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.